ஆட் பண்ணிட்ட பிறகு பன்னீர் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து பன்னீரை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த சைடு வந்து ரைத்தா பண்ணலாம், வெங்காயம் ரைத்தா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து பன்னீர் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து அப்படியே நம்ம வந்து தண்ணி கொதிச்சிட்ருக்கு இல்லையா, அந்த தண்ணி கொதிச்சிட்ருக்க டைமில் இந்த பன்னீரையும் நம்ம வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கணும். இந்த பன்னீர் வந்து ஃப்ரை வந்து நார்மலாக நம்ம வந்து புளி சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த சேமியாக்குள்ளே நான் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். சேமியா செய்கிறதுக்காக அந்த தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து சேமியாவையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டோன்னா சிம்மில் வச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் ஒரே ஒரு பன்னீர் எடுத்து காட்டுறேன். நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவையும் அப்படியே ஃபுல்லாகவே ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வந்து மூடி வச்சிட்டோன்னா கலக்கி விட்டுட்டு நல்லா அந்த தண்ணி படுற மாதிரி அந்த நம்ம கொதிக்கிற தண்ணி வந்து படுற மாதிரி சேமியாவில் கலக்கி நம்ம வந்து மூடி வச்சிடணும். அவ்வளோதான். இப்போ வந்து அந்த பன்னீர் சேமியா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி தான் ஒரு 2 தடவை சிம்மில் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ ரைத்தா செய்கிறதுக்காக நான் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். மற்ற எதுவுமே ஆட் பண்ணலை. ஏன்னா வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் எல்லாமே சேமியாவில் இருக்குது. நம்ம சாப்பிடும் போது இந்த ரைத்தா ப்ளெயினாக சாப்பிட்டா அது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வந்து இந்த ரைத்தா வந்து கையிலேயே போட்டு அந்த தயிரோடு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் கண்டிப்பாக. இப்போ